சுபம் செய்வோம். அன்பு இறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவிலே காலைதோறும் புதிதாக இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எங்களை தொடர்ந்த பொழுதும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் நம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல மற்றமாய் சுமந்து வருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களை மீட்டு கொண்டு விலைக்கிரையும் கொடுத்து எங்களை பிங்கள பிள்ளைகளாக, ஆசாரியராக, ராஜாக்களாக, லேவியராக மாற்றின ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு துதியும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து எங்களை நடத்துகிற, எங்கள் அவயவங்களை சீராக்குகிற, எங்களுடைய நோய்களை குணமாக்குகிற, எங்களுடைய தழும்புகளை மாற்றுகிற, மன அழுத்தங்களை குறைக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காரிய மாறுதலாய் முடிந்த சிலருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நேர்வழியாய் நடத்தின சிலருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளை பேறு கிடைத்த அனைத்து தம்பதியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை முடிந்து, மருத்துவம் முடிந்து வீடு திரும்பினவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வறுமை மாறினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடன் விலகினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. உணவு, உடை, இருப்பிடம், வருமானம் அனைத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்யும். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்யும். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானார், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானார், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி அல்லது கைகளை கூப்பி, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா பயத்திற்கும் இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, என் மகள் பிழைத்திருக்கிறார். அந்நேரமே அந்த மகள் பிழைத்தாள். ஆண்டவரே, அப்பேற்பட்ட விசுவாசத்தில் எங்களிலே தார்.
எங்கள் சரீர சுகத்திற்காக செபிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா நோய்களும், எல்லா உடல் உறுப்பு பாதிப்புகளும், இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற குழப்பங்களும் தடைகளும், WBC போன்ற ஒயிட் பிளட் கார்பஸ் போன்ற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. RBC போன்ற காரியங்களிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும். அநேகருக்கான டெங்கு நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் அந்த டெங்குவிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இருதயம் குணமாகட்டும், சிறுநீரகம் குணமாகட்டும், கணையம் குணமாகட்டும், ஈரல்கள் குணமாகட்டும், எலும்புகள் நினமனதாக மாறட்டும், சரும வியாதிகள் எல்லாம் மறையட்டும். கேன்சரையும் குஷ்டரோகத்தையும் குணமாக்க முடியும்டா. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்படியே திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, குழந்தை இல்லாதவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, உயர்வு இல்லாதவர்களுக்காக, வறுமையில் இருக்கிறவர்களுக்காக, கடனில் இருக்கிறவர்களுக்காக, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக, சாபத்தில் இருக்கிறவர்களுக்காக, பிரிந்து இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து கூட பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாது என்று நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படியே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஏற்கனவே நாம் பார்த்தது தான். ஆனாலும் இந்த தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் இதை பார்க்காமல் போகவே முடியாது. அதனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் வசனம் 16-13 ஜெனசிஸ் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு லஹாய் ரோயி எனப்பட்டது. லஹாய் ரோயி எனப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் இருக்கான். அதுதான் அவருடைய வரலாறு. 2000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின அந்த துறவு இன்றும் இருக்கிறதாக, தண்ணீர் வற்றி போகாமல் இருக்கிறதாக நமக்கு வரலாறு சொல்கிறது. நான் சுருக்கமாக சில செய்திகளை இன்றைக்கு கான்டெக்ஸ்டில், இன்றைக்கு மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து நான் ரொம்ப எளிமையாக அவங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு இது ஒரு தாயின் கதறல், பிள்ளைக்கான கதறல், வாழ்க்கைக்கான தேடல், போராட்டம், ஃப்யூச்சருக்கான ஒரு தேடல், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தாழ்த்தப்பட்ட நிலைமை. சில வார்த்தைகள் நான் ரொம்ப அதாவது ஆவியானவர் அதை இன்னைக்கெல்லாம் போட்டதை வச்சு நான் சொல்கிறேன். தாழ்த்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, இன்னும் உறவுகளே இல்லாமல், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது என்று தாவீது சொன்னது போல, மரணத்தை நோடி மரணத்தை தேடி இல்லை, மரணம் எப்போ சம்பவிக்கும் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற ஒரு பெண்ணின் வாழ்க்கை போராட்டம் தான் இங்கே நம்மளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் நம்மள? உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஆகாரை போல தான் நாம் இருக்கிறோம். ஆகாரை போல அவள் வனாந்தரத்தில் துரத்தப்பட்டால், வனாந்தரத்தில் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், அது வழி எது, வாசல் எதுன்னு கூட தெரியாது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடியும் முன்னாடியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். அது ஒரு வழி, அது ஒரு குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, அவ்வளோதான், முதல்ல மகன் சாக போகிறான்,
அதை என் கண்கள் பார்க்க போகிறது. யாருக்கும் வரக்கூடாத ஒரு கொடுமையான முடிவு அது. மகன் தன் கண் முன்னாடியே சாக போகிறான். அவனுக்கு ஒரு 10 அல்லது 14 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பிள்ளை சாக போகிறான். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் என்னை உட்பட தனது வாலிப பிள்ளைகளுக்காக மனதில் அவ்வளோ அழுத்தங்களோட போராட்டங்களோடு கூட அவங்க வாழ்க்கை ஃப்யூச்சர் எப்படி அமையும், இந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் தான் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க, பள்ளி பருவம், கல்லூரி பருவம், திருமண வாழ்க்கை, அவங்க குழந்தை பேர். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எடுக்கிற தவறான முடிவுகள் அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கே கொண்டு போகிற. நல்ல வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த பிள்ளை பார்த்தோம்னா ஒரு ஒரு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத அல்லது கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாத, கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாத சில பெண்களை, மாப்பிள்ளைகளை தெரிந்து கொள்வதனால அவர்களுக்கு ஏற்படுகிற துயரங்கள் எல்லாம் யாருக்கு புரியும்னா ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கு தான் புரியும். அந்த வேதனை மிக கொடுமையான ஒரு வேதனை. அதே போல் ஒரு பிள்ளை மருத்துவர் ஆகணும், ஒரு பிள்ளை வேலை செய்யணும், ஒரு பிள்ளை வெளிநாட்டில் இருக்கும், அந்த இடத்துல சுகவீனப்படும். அந்த சமயத்துலலாம் அந்த வலி வேதனையெல்லாம், அந்த அங்கலாய்ப்புலாம் ஒரு பெற்றோருக்கு தான் தெரியும். இப்படி தான் வனாந்தரத்தில் அவள் பட்ட கஷ்டங்கள்லாம் 1 2 அல்ல, அதெல்லாம் சொல்லி கொள்ள நேரமே இருக்காது. அவ்வளவு பெரிய கஷ்டங்கள். ஆனால் பையன் மடிந்து போகிறான், அதை பார்க்க போகிறேன். அடுத்து என்ன நடக்கும்னா, அவன் இறந்த பிறகு அவளும் இறக்க போகிறாள். அவ்வளோதான், அந்த குடும்பமே சிதைந்து சின்னபின்னமாக போகிறது. ஒரு பிள்ளை தவறான முடிவு எடுப்பான்னா அந்த குடும்பத்திற்கே அது தவறான முடிவு தான். அதனால் நாம் விழிப்புடன் இருக்க வேணும், ஜெபிக்க வேணும், உபவாசிக்க வேணும், வேதத்தை வாசிக்க வேணும். நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அவர் மறக்காமல் இருக்கணும்னா நாம் வேதத்தை நேசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா கவனிங்க. அவள் தேடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவள் தேடினா, ஆனால் அவளுக்கு கிடைக்கல. ஆனால் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியன் உதிக்கும். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னும் நல்ல அழகாக அந்த கண்களை பற்றி, ஆண்டவருடைய கண்கள் எப்படி அவருடைய பிள்ளைகள், உண்மையுள்ள பிள்ளைகள் மீது இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆண்டவர், நேற்றே நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வருகிறார். அவங்க வகை தேடினாங்க, வழி இல்லை, கூட்டம் அடைக்கப்பட்டிருந்தது. எனவே அவங்க ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். மேலே தட்டோடு பிரித்து கீழே இறக்கினார். இறக்கின உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னார், மகனே நீ சுகமாகு அப்படின்னு சொல்லலை. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதை சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து அவனை எழுப்பி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கபடி செய்தார். எல்லாருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியம் அடைந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை பார்த்த பொழுது அவர் தமிழத்தை அழைத்து அவர் மேல் கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்தார். இந்த 18 வருடமாய் இருந்த அந்த பெண்ணை பார்த்தார், அழைத்தார், அந்த முதுகு எலும்பை குணமாக்கினார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள பெண்ணை தொட்டுட்டு ஓடிலாம் நினைச்சா. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவளை தேடினது. என்னை தொட்டது யார்? அவளை நான் பார்க்க வேண்டும். அவள் திரும்ப வந்தார். அவள் சொன்னான், நான் ஆடையை தொட்டேன், பெரும்பாடு நின்றது, தேவனை மகிமைப்படுத்தினார். இப்படி ஆண்டவர் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் மனதுருகத்தோடு பார்த்தா முடிந்தது. சுகம்தான், ஆரோக்கியம்தான். எப்படின்னா, பாடையை சுமந்து போகிறாங்க, மனதுருகினார், அந்த விதவை மேலே பாடையை தொட்டார், மனதுருகி பார்த்தார், பாடையை தொட்டார், வாலிபனை எழுந்துரு என்றார்.
அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அந்த ஸ்திரீ இடத்துல அந்த பிள்ளையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இல்லாத இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் உருவாக்க முடியும். கண்களை பார்த்தார். அந்த கண்கள் குருடா இருந்தது. செவிகளை பார்த்தார். அந்த செவி கேளாமல் இருந்தது. பேச முடியாமல் இருந்தது. அதெல்லாம் அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு டீட்டெயிலும் ஆண்டவரால் பார்க்க முடியும். கேன்சர் பேஷண்ட்ஸை அவரால் பார்க்க முடியும். அவரால் லெப்ரசியை பார்க்க முடியும். அந்த கிருமிகளை பார்க்க முடியும். ஜுரத்திற்கு காரணமான அந்த கிருமிகளை அவரால் பார்க்க முடியும். இப்படிதான் இவ எல்லாம் தேடினா, ஆனால் அங்கே தண்ணீரே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எங்கிருந்து வர, எங்கே போகிற? இது 2வது முறை. நம்ம முந்தா நாள் கூட நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஆகாரத்தில் கேட்ட கேள்விதான். அவள் சாராயுடைய அடிமை தனத்திலிருந்தும் சாராயுடைய துன்புறுத்திலிருந்தும் ஆபிரகாம் அவளை துரத்தி விட்ட பொழுது இதே கேள்வி தான் கேட்டார். எங்கேருந்து வர, எங்கே போகிற? உன்னுடைய போய் நாச்சியார் இடத்துல அடங்கி இரு என்றார். இந்த இடத்துல அதே தான் நடக்குது. இப்போ என்ன சொல்றாருன்னா, பாருங்க, அப்பொழுது அவள் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அதிகாரத்தில் திரும்பவும் அவள் போகும் பொழுது அவர் கேட்கிற கேள்வி பார்க்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். முதல் அவர் செய்கிற காரியம், நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்கு பதில் கொடுப்பார். அதன் பிறகு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து உன் பிள்ளை எடுத்துக்கொண்டு அவன் கைகளிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவளிடத்தில் அடங்கி இருக்க வேண்டாம், நீ தனியே போ, அவளை நான் பெரிய சாதியாக மாற்றுவேன். தேவன் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தன் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே வில் விதையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவளுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். பாருங்க, என்ன அழகா 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 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவளுக்கு ஒரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாள். யாருக்கு? இஸ்மவேலுக்கு. ஃப்யூச்சர் எப்படி மாறுது பாருங்க. ஒண்ணுமில்லாத 14 வயசுல துரத்தப்பட்டவங்க அதன் பிறகு அவன் வாழ்க்கையில திருமணம் முடித்து அந்த பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை பிறந்து அதையும் வளர்க்குற ஒரு பெரிய தாயாக மாறினார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆகாரை போல, ஐயோ நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனேன்னு நினைக்காதீங்க. என்னை காண்பவரை நான் இன்று கண்டு கொண்டேன். லஹாயி ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. நீங்கள் மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு 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 நிமிடமும் கர்த்தர் பார்க்காத நிமிடமே இல்லை. அதனால் நீங்கள் திடன் கொள்ளுங்க, தைரியப்படுங்க. மனாந்தரமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், வழி இல்லாமல் இருக்கலாம், ஃப்யூச்சர் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்மை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து கொடுக்கிறவர். அவர் சுற்றி பார்த்தா அந்த இடத்துல ஒரு தண்ணியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன இடத்துல தண்ணி வந்தது. அந்த தண்ணீர் இன்றும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை வைத்து மற்றவர்கள் கண்கள் காண
பெரிய அதிசயம் செய்வார். ஒரு நாள் சொல்லப்படும், இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. ஆனால் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்தாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க, நம்பிக்கையில் நிலைத்திருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் காண்பவர், சாதாரணமாக காண்பவர் அல்ல, மனதுருகி காண்பவர், கம்பேஷனேட்டாக பார்க்குறவர். அவர் அப்படியே பார்த்துட்டு போகிறவரும் அல்ல, பார்த்துட்டு செயல்படுகிற தெய்வன் அவர். சில பேர் கண்ணும் காணாமல் போவாங்க, ஆனால் அவர் அப்படி அல்ல, அவர் நிற்பார். நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இயேசு பார்த்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம், அவர் நின்றார், அழைத்து வரும்படி சொன்னார், பார்த்தார், தொட்டார், கையை வைத்தார், பேசினார், எழுந்திரு என்றார், கையை பிடித்து தூக்கினார். இதெல்லாம் தான் மனதுருக்கத்தில் என் ஆண்டவர் பார்த்த பார்வை. இனி நீ கவலைப்படாதீங்க, ஏதுவானாலும் சரி கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடைபெறாது, என் பிள்ளைகளுக்கான காரியமும் நடைபெறாது. அது தீங்கா போகிற காரியமாக இருந்தாலும் அதை நல்வழிப்படுத்தவே கர்த்தர் இருக்கிறார். அது சமாதானம் கேடாக இருந்தாலும் சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அவர் பார்க்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துடாதீங்க. அவர் பார்த்து நல்லதையே செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்பவரை இன்று நாங்கள் கண்டு கொண்டோம். இன்று நிறைய அற்புதங்களை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்க. நல்ல செய்திகளை கேட்க, பார்க்க, நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.